ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவசரமாக இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இப்போது நான் சொல்றத கொஞ்சம் கவனமாக கேளு. நீ பார்க்கும்போது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்பார்வைக்கு மகிழ்ச்சியாக அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா வாழ்கிறது போல தான் தெரியும். ஆனால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் உனக்கு தெரியாத பல போராட்டங்கள் இருக்குது. அவங்கவுங்களே வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை வெளிக்காட்டாமல் தான் சிரித்த முகமாக சந்தோஷமாக உலா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன் வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நீ என்னவோ கீழே இருக்கிற மாதிரி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? உண்மையை சொல்லப்போனால் உன்னை விட உன்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்ட வேண்டாம். இந்த முருகன் நானே உன் மனசில் இருக்க கேள்விகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதிலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். நீ அமைதியாக என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களுக்கும் நான் செவி சாச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. இப்போது இந்த பதிவு சாதாரணமாக தற்செயலாக உன் கைகளில் படலை. நான் உன்கிட்ட பேசியே ஆகணும்னு முடிவு எடுத்து தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன். என் செல்லமே, உன் மனசுக்குள்ள நீ எதை நினச்சி ஆசைப்படுற, எதை எதிர்பார்க்குறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். எப்போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போது இதுவரைக்கும் நடக்காத விஷயம் இனிமே நல்லபடியாக நடக்கும்ன்ற அந்த நல்ல எண்ணத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. எப்போதெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்போதெல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. உன் மனசுக்குள்ள முருகா சரணம் முருகா சரணம்னு என் பேரை சொல்லு. அந்த ஒரு நிமிஷம் நிதானமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த முருகன் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீண்ட நாளாக நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை ஆசைகளையும் இப்போது நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ அனுபவித்த கவலைகளையும் மௌனமாக சிந்திய கண்ணீரையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். கடந்த காலத்தில் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் தனிமையில் சிந்திய கண்ணீரையும் மௌனமாக மனசுக்குள்ளேயே நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நான் இப்போ உன் கூடவே இருந்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். ஆமேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பெரிய நற்செய்தி வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நீ சற்றும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் கூட நான் உனக்காக கொடுப்பேன். என் செல்லமே, உன் மனசில் இருந்த ஆசைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். உன் குடும்பத்துக்கும் உன் தலைமுறைக்கும் நிம்மதியும் வளமும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ கடந்து வந்த பாதை ஒன்றும் அவ்வளவு எளிதானதாக இல்லைன்னு எனக்கு தெரியும். கரடு முரடான பாதையில் கஷ்டத்தின் பாதையில் நடந்து வந்த உன்னை யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாரும் உன்னுடைய வெளி தோற்றத்தையும் நீ வெளியில் வாழ்கிறதையும் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர நீ மனசில் என்ன யோசிக்கிற, நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது இங்கே யாருக்கும் புரியாது. ஆனால் உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்கிறதால தான் இந்த முருகன் இப்போது உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வந்திருக்கேன். இரவு பொழுது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த இருட்டான இரவு முடிஞ்சு போய் காலையில் சூரியன் ஒளியாக வந்து சேரத்தானே ஆகும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நீ பட்டிருந்த கஷ்டம் நிறைய இருந்தாலுமே கூட இப்போது அதை முடிவுக்கு கொண்டு வர நான் வந்துட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் மறைந்து வேதனைகள் நீங்கி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். நான் செய்ய போகிற செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கை வெற்றி உடையதாக மாறும். உன் மனசில் இருக்க கவலைகள் அனைத்தும் குறைந்து மறைந்து போய் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் கொடுக்குறேன். என் செல்லமே, இப்போது நீ அனுபவிக்கிற எந்த துன்பமும் நிரந்தரம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் சீக்கிரமே முடிவு கட்டி உன் வாழ்க்கையை அழகாக தான் நான் அவசரமாக ஓடி வந்திருக்கேன். நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ அனுபவித்த துன்பங்களையும் மனசில் வச்சு வருத்தப்பட்ட விஷயங்களையும் சரி செய்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன்.
வேலுண்டு வினையில்லை என்பதை புரிஞ்சுக்கோ. உன் முன்னேற்றத்தை யார் தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாலும் இந்த வேலின் மூலமாக அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சீக்கிரம் முடிய போகுது. நீ இழந்ததை விட பெரிசை நான் உனக்காக கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நீரு. இப்போது நீ சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நான் உனக்கு நிழலாக மட்டுமின்றி உன்னை தாங்கும் தாயாகவும் தகப்பனாகவும் தெய்வமாகவும் கூட உன் வாழ்க்கையில் இருப்பேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ நினைக்காத பல அற்புதமான நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் அழகான நல்ல சிறப்பான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். நீயும் என் அருளை உணர்ந்து தைரியமாக மாற தயாராகு. நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் வேதனைகளையும் சோதனைகளையும் அகற்றி உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களும் இப்போது சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் சோதனைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற விஷயங்களை நினச்சி ஏன் தான் இப்படி நடக்குதோ, இதெல்லாம் நமக்கு தேவையானு யோசித்தாய் அல்லவா? நான் சொல்கிறத கேளு. விதை விதைத்தவன் அறுவடை செய்யாமல் போக மாட்டான். அதே போல் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் தான் முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ செய்த புண்ணியம் உனக்கு கவசமாக நிற்கும். நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நிற்பேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கூட அவங்களை பழிவாங்க நினைக்காம நீ அமைதியாக இரு. அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுட்டீன்னா நான் கொடுக்கும் தண்டனையிலிருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு இறை பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கையோ அந்த அளவுக்கு அது உனக்கான சக்தியாக மாறும். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உனக்கு புது நம்பிக்கை உண்டாகும்படியும் நீ நினச்சதை விட புத்துணர்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் ஒரு நல்ல வாய்ப்பை உனக்கு கொடுக்க போகிறேன். நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் தைரியமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னை நம்புவது தான். மனசார என்னை நம்பும்போது உன் மகிழ்ச்சிக்குரிய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். முதல்ல உன் இதயத்தில் நம்பிக்கைங்கிற தீபத்தை ஏற்று நீ நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வச்சாலே நான் உனக்காக 100 படி இறங்கி வருவேன். உன் பேச்சிலும் உன் செயல்களிலும் நான் தெளிவையும் அமைதியையும் கொடுப்பேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நானும் உன் கூடவே வந்து உனக்கு துணையாக ஆதரவாக நிற்பேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் நான் சொல்வதை கேட்டு நீ நம்பிக்கையோடு வாழும்போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல நேரங்களில் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்தியிருக்கலாம். யாராவது வந்து உன்னால் முடியாது, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. மனிதர்கள் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துடாது. மனிதன் சொல்வது ஒன்றும் உன் தலைவிதியும் அல்ல. உன் வாழ்க்கையை எழுதுவது நான் தான். இந்த அப்பன் முருகப்பெருமான் நான் தான் உன் தலைவிதிப்படி உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைச்சு தரப்போகிறேன். இன்னைக்கு உன்னை இகழ்ந்து பேசுபவர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வெற்றியை பார்த்து வாய்ப்பளந்து நின்று உன்னை புகழ தான் போகிறாங்க. அதனால் இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ மனசு தளர்ந்து போகாதே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நினச்சி மனசு தளர்ந்து சோர்ந்து போகாதே. கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் உன் கண்ணீரை தொடச்சி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன். என் அருளால் இனிமே உனக்கு அனைத்தும் சரியாகும். உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வச்சுட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. உன்னை சாதாரணமாக குறைத்து நினைப்பவர்களும் உன்னை சிக்கலில் சிக்க வைக்க நினைப்பவர்களும்
என் கண் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது என் செல்லமே. என் அருளின் மூலமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? காகமும் குருவியும் மலைக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டே தான் அது வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் அதுக்கு. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறந்து தப்பிக்கக்கூடிய யோகம் அதுக்கு. அதே போல தான் நீயும் பிரச்சனைகளுக்குள்ள கஷ்டங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு தவிக்காம பிரச்சனைகளை விட்டு வெளிவந்து அது வேறு யாருடைய பிரச்சனையோன்ற மாதிரி அதை பற்றி கண்டுக்காம அதை பற்றி யோசிக்காம அதிலிருந்து வெளிவந்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. துக்கத்திலேயே மூழ்கி போயிடாம உனக்கான உயரத்தை நீ அடைய முயற்சி செய். நீ போகும் பாதையில் இருக்கும் கற்களை கஷ்டமாக நினைக்க வேண்டாம். அந்த கற்களையே நீ மேலே ஏறி போகிறதுக்கான படிக்கட்டுகளாக பயன்படுத்திக்கோ. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதில் உனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகம் சில சமயங்களில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், உன்கிட்ட கடுமையாக நடந்துக்கலாம். நீ நம்பியவர்களும் உன் எதிர்பார்ப்புகளை தாண்டி உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனால் எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போக நான் விட்டுட மாட்டேன். உன் நம்பிக்கையை குலைக்கும் விதமாக உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கு மனசு தெளிவு உண்டாகும். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை நான் கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்குற நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் எல்லாம் நாளைக்கு உன் முன்னால் வந்து அமைதியாக கைகட்டி நிற்க தான் போகிறாங்க. அது மட்டுமல்ல, அவ்வளவுதான் நம்ம இழந்துட்டோம், நமக்கு கிடைக்காது நீ நினச்ச பல விஷயங்கள் இப்போது மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. இந்த அப்பன் முருகனும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட இந்த அப்பன் முருகன் உன் மனதில் இருக்கும் பயத்தையும் துன்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கிறேன். நீ ஒருபோதும் உன் மனசில் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதே. நம்பிக்கையோட அமைதியாக அதே நேரத்தில் நேர்மையாக வாழ பழகு. யாருக்கும் தீங்கோ துரோகமோ கெடுதலோ செய்ய நினைக்காதே. உன் மனசு சுத்தமாக இருந்தாலே நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு அமைதியையும் சக்தியையும் கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக நான் உன் கூட இருக்கும்போது நீ தனியாக இல்லைங்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவுங்கிறது இல்லாமல் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கும் நான் ஒரு நல்ல முடிவை கொடுத்து உன்னை சந்தோஷமாக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். இந்த பதிவை உன் கண்களில் காட்டிய நானே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக சந்தோஷமாக செழிப்பாக வாழ வச்சு காட்டுறேன்.